டெய்லியும் காலையில் எழுந்து சமைக்கும் போது ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருப்பேங்க. என்னமாரி எத்தனை பேர் யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அம்மா வீட்டில் இருக்கும்போது காலையில் என்ன சமைக்கிறாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு போகணுன்னா அம்மா எதனா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. மார்னிங் சாப்பிட்ருவோம். அது மாதிரி லஞ்சுக்கும் எதனா பேக் பண்ணிலாம் கூட வச்சுருவாங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான். நான் ஒரு வேலை சுத்தமாக செஞ்சதில்லை. காலையில் நான் 8 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கே கஷ்டப்படுவேங்க. எழுப்பி என்னை அடம்பிடிச்சி அனுப்பிச்சி வைப்பாங்க. அது மாதிரி தான் நான் இருந்தேன். இப்போ என்னடா நான் அலாரம்லாம் வைக்கிறேன், காலையில் எழுந்திரிக்கிறேன், அவனுக்கு யோசித்து சமைக்கிறேன், இது அவனுக்கு பிடிக்கும். நான் ஒரு டிஷ்ஷு செஞ்சேன்னா அது அவனுக்கு பிடிக்காது. அதாவது நாங்கள் சாப்பிட்றத அவன் சாப்பிட மாட்டான். ஸோ தயிர் சாதம் எதனா ஒரு காய் அது மாதிரி எதனா ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிட்டே இருப்பேன். அதுதான் யோசித்து பார்க்குறேன். நம்ம அம்மா அதுமாதிரி நம்ம என்றைக்காவது ஒரு நாள் இதுமாதிரி நான் உப்புமா செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா செஞ்சிட்டாங்கன்னா நான் அதை சாப்பிடவே மாட்டேன். ஏம்மா உப்புமா செஞ்சு எதுனா ஒன்று பிடிக்காது எனக்கு செஞ்சிட்டாங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் தாங்க செய்வாங்க. அதுக்கே நான் அவ்வளோ இது பண்ணுவேன். ஆனால் நான் அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் யோசிக்கிறேன், சே நம்ம அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. சுத்தமாக ஹெல்ப் பண்ணதே இல்லை. இப்போ நம்ம செய்யும் போது வாங்கன்னு ஐயோ அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கலாமேன்ற மாரி தோணுது. அப்படியே யோசிச்சுட்டே நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். என்ன மாரி எத்தனை பேர் யோசிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.